Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பிரிகிட்டன். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்புற வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரிகிட்டன் சீசன் 1 2020ல ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் டிராமா சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் அப்டேஷன்ஸோட அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. சீசன் 1ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சாலிடா 1 hour வரும். 8 hours பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு பொறுமை தேவைப்படுங்கிறது அப்பட்டமா ஞாபகம் வச்சுக்கோங்க. 18+ சீரிஸ் தான். ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி லவ் மேக்கிங் சீன்ஸ் எல்லாமே ஓவர் டூ பண்ணி ரொம்ப ஓவர் டோஸ்ல தான் வச்சிருக்காங்கிறது அப்பட்டமா இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஷார்ட் இருந்ததுனா ஒன் லைன் ஸ்டோரிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 1800ஸ்ல பார்த்தீங்கன்னா பிரிகிட்டன் ஃபேமிலியை சேர்ந்து நம்ம கதையோட ஹீரோயின் தான் மூத்த பொண்ணா இருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரன் பார்க்குற டைம்ல பொண்ணுக்கு ஒரு மெச்சூர்டான ஏஜ்க்கு வந்ததுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு போய் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாமே அட்டன் பண்ண வைப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய குவீன் வந்து ஹீரோயினுக்கு டைமண்டுங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு பேர் அழகோடையும் அன்போடையும் அறிவோடையும் இருக்க ஹீரோயினை ஹீரோ சைமன் வந்து ஒரு ஸ்டேஜில் மீட் பண்ணுறாங்க. 2 பேரோட காதலுமே மோதல் ஆரம்பிச்சு கண்டிஷனில் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. எதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹீரோக்கு கல்யாணத்துலையும் காதலையும் விருப்பம் இல்லாத ஸ்டேஜில் அத்தையோட பேச்சை கேட்டு பொண்ணு பார்க்க வராரு. இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகணும்னு நினைக்கும் போது அண்ணனால நிறைய பிரச்சனை வருது. வர மாப்பிள்ளைங்க எல்லாரையுமே அடிச்சு விரட்டி விட்டுட்டு இருக்கான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே டீல் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஃபேமிலி முன்னாடி லவ்வர்ஸா நடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோக்கு காதல்லையும் கல்யாணத்துலயும் ஆசை இல்லாத காரணத்தினால அவர்களுடைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் குழந்தை பெத்துக்க மாட்டேங்கிற கண்டிஷனை போட்டதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா, எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்ல இவ்வளவு பெரிய டிராமா கிரியேட் ஆச்சு, ஹீரோயினோட கசினா இருக்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய யாருங்க, அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ஒரு ராஜ குடும்பத்தோட ரகசியம் எல்லாமே மக்களுக்கு தெரியற மாதிரி யார் அந்த மிஸ்டீரியஸ் பர்சனா இருந்து உள்ள இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் வெளியில ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 1 ஒர்த் த்ரூ வாட்சிங்கிற அளவுக்கு ரொமான்டிக்கல் டிராமாவை திணிச்சு மெலோடிக்கா நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆடியன்ஸ்க்கும் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கவும் செட்டே ஆகாத ஒரு நல்ல சீரிஸ் தான் இது. பட் டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ் அண்ட் கப்பிள்ஸ் அண்ட் நியூலி மேரிட் ஒன் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சூப்பரா இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸை லாஸ்ட் வரைக்குமே ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. சைமனோட கேரக்டரும் அந்த அளவுக்கு சாலிடா இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஆட்டிடியூடோட கொண்டு போயிருப்பாங்க. கேரக்டரோட ரைட்டிங்குமே அந்த அளவுக்கு நீட்டா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள சிம்பிளான ரொமான்டிக்கல் டிராமா தான். மோதல் ஆரம்பிச்சு காதலில் முடியுது. அதுக்கு நடுவில் ஃபேமிலி சுற்றி நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, பீரியடிக்கல் அந்த ராஜா ராணி காலத்தில் அதுவும் இங்கிலாண்டில் லண்டனில் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு, வைபு, கல்ச்சரு, ஆட்டிடியூடு, அது மட்டும் இல்லாமல் அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு சொத்துரிமை இருக்காது, படிப்பறிவு இருக்காது. ஒரு பொண்ணை வச்சு அந்த குடும்பத்தை சுற்றி நடக்கக்கூடிய லவ், லஸ்ட், ப்ராப்ளம், ரிவெஞ்ச், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் சொல்லி எல்லா விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணி ஒரு லவ் ட்ராமாவை இவ்வளோ ரொமான்டிக்காகவும் எமோஷனலாகவும் சொல்ல முடியுங்கிறது அப்பட்டமா இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தமிழில் பிளவ்ல இருக்கனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். டெக்னிக்கலாக செம்ம சவுண்டான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிமிலர் ஃபிலிம் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. VFX, CGOக்ஸ்னு சொல்லி எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. செட்டு போட்டு எவ்வளோ மெனக்கெட் எடுத்திருக்காங்கிறது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இந்த சீரிஸில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும், ரிலேட் பண்ணிக்கிற அளவுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க இப்போவுமே. அண்ட் இந்த சீரிஸோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோட கேரக்டரைசேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிளாஷ்பேக் அண்ட் பேக் ஸ்டோரி, அப்பா பையனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாசம், வெஞ்சன்ஸ், ஹீரோ திக்குவாயா இருக்கனால இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், மற்றவங்க முன்னாடி என்னதான் ஒரு ராஜா மாதிரி போல்டாக ஒரு டியூக்காக இருந்தாலும் ஹீரோ பர்சனலாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, ஹவு ஹி சஃபர்ஸுங்கிற ரொமான்டிக்கல் ட்ராமாவை அழகாக கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மூவியில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா 18+ ட்ராமா தான். அடல்ட் இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்கலாம் நம்மங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. லவ் மேக்கிங் சீன்ஸ் ஓவர் டோஸ் ஆகிருக்கு. அட் தி சேம் டைம் இந்த சீரிஸில் ஒரு ஸ்லோனஸ் இல்லை கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சாலிடாக 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே இன்னும் ட்ரிமோட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு பர்சனலோட ஒப்பீனியனாக இருந்துச்சு. என்னதான் மெலோடிக்கல், ஹிஸ்டாரிக்கல், பீரியாடிக்கல், ரொமான்டிக்கல் ட்ராமாவாக இருந்தாலும் இந்த அளவுக்கு டெட் ஸ்லோவாக இருக்க தேவையில்லைங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தடவை ஒப்பீனியனாக இருந்துச்சு. எமோஷன்ஸ் எல்லாமே ஓவர் ட்ராமேட்டிக்காக போர்ட்ரேட்டாக காரணமாக இருக்கிறதே இந்த ஒரே ஒரு ஸ்லோனஸ் மட்டும் தான். இது அவங்க ஓவர் கம்பெனி வந்து தான் நல்லா இருந்திருக்கும். ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் பல இடத்துல பயங்கரமாக அடி வாங்கியிருக்குங்கிறது அப்பட்டமா இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் குட் ரொமான்டிக்கல் ட்ராமா சீரிஸ் தான். ரொம்ப மெலோடிக்காக போயட்டிக்கல் ட்ராமாவாக நரேட் பண்ணி எடுத்திருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையுமே கமர்ஷியல் மசாலா ஓவர் டோஸ் ஆகலங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டைம் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச லவ் டவுன்ஸ் கூட உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல ரொமான்டிக்கல் ட்ராமா சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பிரிகிட்டன் வெப் சீரிஸ் கிராமத்திற்கு ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்க நம்ம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.